ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி borneo schematicல யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து borneo schematic நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணதுனால நமக்கு டைரெக்டாக வந்திருக்கும். ஸோ நம்ம அதனால் லாகின் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஏதோ ஒரு வைரஸால் வந்து டெலிட் ஆகிடுச்சு, எரேஸ் ஆகிடுச்சு, இல்லை நம்மளோட சிஸ்டம் வந்து கரப்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் லாகின் பண்ணும்போது நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு தேவை. ஸோ அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். என்னோடய பிசிலையும் என்னோடய ஓஎஸ் வந்து கரப்ட் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறமா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து வேலை செய்யலை. ஸோ அதனால் நான் வந்து ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்தேன். ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர்டு இமெயிலை வந்து டைப் பண்ண சொல்லிச்சு. நான் என்னோடய மெயிலை வந்து டைப் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு சென்ட் மை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயிலுக்கு வந்து பாஸ்வேர்டு வரும்னு பார்த்தா நமக்கு வந்து அது வரலை. அவங்களோட சர்வரில் வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்கல போல். ஸோ இப்போ நான் வந்து சென்ட் மை பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மெயில் வந்து டைப் பண்ணிட்டோம். இப்போ சென்ட் மை பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபெயில்டு டு சென்ட் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்கட் பாஸ்வேர்டு வந்து எரர் வந்துடும். நம்மளால் இப்போ நம்ம பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் நமக்கு வந்தது. இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்திருந்துருக்கலாம். இல்லை இனிமேல் வந்து பாஸ்வேர்டு மறந்துருந்தால் எடுக்கிற கஷ்டப்படலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வச்சு தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கோடு ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் வேணும். ஸோ இதை ரெண்டையும் வச்சு அவங்களோட ஹெல்ப்லைனில் நம்ம என்னோடய பாஸ்வேர்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் பண்ணோம்னா நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹெல்ப்லைனோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். அது நான் எப்படி எடுத்தேன், இந்த மாதிரி வாங்கினது எல்லாமே லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்போட மெசேஜெல்லாம். ஸோ நீங்கள் அதே மாதிரி டைப் பண்ணி அனுப்பி நீங்களும் வாங்கிக்கலாம். அடுத்து borneoவில் இன்னொரு அப்டேட்டு புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து borneo வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் பாஸ்வேர்டு மறந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு லாகின் பண்ணேன். எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிடி, அதாவது பார்ட் கம்பேட்டபிள் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து புதுசாக அப்டேட் வந்திருக்கு. இதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐசியோட மேட்சிங் கம்பேட்டபிள் போர்டெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கனெக்டர்ஸு, கேமரா கனெக்டரு, எல்சிடி கனெக்டரு, அப்புறம் காம்பனன்ட்ஸ், சின்ன சின்ன காம்பனன்ட்ஸு இதெல்லாம் வந்து வேறு எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடலை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ரெட்மி நோட் 4ன்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து காலம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் அண்டு கனெக்டர்னு இருக்கும். இப்போ நம்ம காம்பனண்ட்னு வச்சு சர்ச் பண்ணோம்னா என்ன பார்த்திங்கன்னா, ரெட்மி நோட் 4ல் இருக்கக்கூடிய எல்லா ஐசியும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இவ்வளோ ஐசி வந்து போட்டிருக்காங்க. அந்த பார்ட் நம்பர் ப்ளஸ் வந்து ஸ்கீமேட்டிக்கில் இருக்கக்கூடிய நேமும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம கனெக்டர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டோம்னா கீழே வந்து சப் கேட்டகரி வந்துருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்சிடியா இல்லை கேமரா வந்து செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ நம்ம நோட் 4ங்கிறதுல ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து வச்சு சர்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 3 ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள். வேறு ஃபோனில் அதே கனெக்டர் 24 பின் வந்து கனெக்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனெக்டர்ஸ் தேவைப்படும் போது இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக. இந்த வாட்ஸ்அப் ஷாட் பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு மறந்துட்டு ரெக்கவர் பண்ணப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் ஹெல்ப்லைனில் ஹெல்ப் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.